டியூல் டே நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை எழில் கொஞ்சம் இயற்கை பசுமையோட ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயிலை தரிசிக்க தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ நம்ம பார்த்தவங்க திண்டுக்கல் கலை குழுவினர். அது மட்டும் இல்லாமல் முளைப்பாரி எடுத்து ஊரே சுற்றி கோயிலை வச்சாங்க. கண்ணாடி போட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் சின்னம்னூர் கருணாஸ் ஹோட்டலோடைய ஓனரும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மேகமலையில் பொன்மயில் காட்டேஜ்னு ஒரு காட்டேஜ் நடத்தி வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட முக்கிய அழைப்பாளர்கள், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும் சால்வை போற்றி மரியாதை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சால்வை போட்ட எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்காக போய் இந்த கோயில் திருவிழா நடக்கணும்னு பர்மிஷன் வாங்கி இந்த கோயில் திருவிழா நடக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அந்த கோயிலோட பொறுப்பாளர்கள். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஆங்கிலேயர்கள் ப்ரூக் பாண்ட் கம்பெனி மூலமாக இங்கே தேயிலை தோட்டக்காரர்களுக்கு கட்டப்பட்ட வரிசையான வீடுகள். எந்த வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிரும் போலையே. நம்ம வர நேரம்னு பார்த்து ரோட்டில் கிரிக்கெட் விளாட்றாங்க, இருந்தாலும் நம்ம வளைஞ்சிட்டோம். இந்த வீடுகளை சுற்றி பசுமையாக இருக்கனால அந்த வீடு அழகாக தெரியுதா, இல்லை அந்த பசுமைக்குள்ளே இந்த வீடு இருக்கனால அந்த வீடு அழகாக தெரியுதா? நம்ம இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம மேமலை கேண்டீனில் தான் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி தங்குற இடம், பொதுமக்கள் எல்லாருமே நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் நம்மளுக்கு தங்குறதுக்கு இடமும் கேண்டீனில் இப்போ சாப்பாடு சொல்ல போகிறோம். இதுதான் அவரோடைய வீடு. எங்களை வந்தோடனே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் பார்த்துட்டாரு. பார்த்தீங்களா, இதுதான் கேண்டீனு. இப்போ தான் நாங்கள் சாப்பாடு சொல்ல போகிறோம் நைட்டுக்கு காலையில் எப்போனாலும் எங்களை சாப்பிட்டு போங்க, தாராளமாக சாப்பிடுங்கன்னாரு. பார்த்தீங்களா, நாங்கள் அப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். கொட்டு டன் 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 டன். வாங்க உள்ளே போய் என்னான்னு சொல்லிடலாம், சாப்பாடு சொல்லிடலாம். அங்கே ஒரே ஆளே இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நல்லா கவனிச்சார். யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் கேண்டீன் முதலாளி. மேகமலையில் கீழே மழையும் மேலே மேகமும் இருக்கனால மேகத்தையும் மழையும் சேர்த்து மேகமலைன்னு வச்சுட்டாங்க போல். அங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்க குளிர் காற்றுலையும் சந்தோஷத்துலையும் என் கால் தானாக ஆடுது, என் கையும் தானாக ஆடுது. நல்ல வேளை பூவை கீழே போட்டிருப்பேன்.
பார்த்தீங்களா, நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. நான் வேறு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன், இந்த தேயிலைக்குள்ளேலாம் சிறுத்தை இருக்குமோன்னு. எனக்கு தெரிஞ்சு சிறுத்தை கூட தேய்ச்சி பார்த்துருக்கோம், தேயிலை ஏன் தேய மாட்டேங்குதுன்னு. இந்த கோயிலுக்கு இந்த ஸ்ரீ கௌமாரி அம்மனை தரிசிக்க இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, ஆளுங்க கூட்டமாக தரிசிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. வாங்க நம்மளும் போய் தரிசிட்டு வந்துடுவோம். இதாவை பார்த்தீங்களா, ஒத்தக்கண்ணு டிராக்டரு. இதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு கதிரவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் என்ன, இது 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுமா. இதில் தான் சப்பரத்தை கொண்டு ஊர் முழுக்க சுற்றுவாங்களாம். இதில் தான் தண்ணி அப்புறம் நிறைய போனோம். மெயினான விஷயம், சப்பரம் சுற்றுறதுக்கு பூவெல்லாம் சோடிக்கிறதுக்காக நிறுத்தியிருக்காங்க. பரவாயில்ல, டிராக்டர் அழகாக தான் இருக்குது. வாங்க என்ன செருப்பு கழட்டி போட்டு உள்ளே போய் என்ன இறங்குன்னு இறக்கி பார்த்துட்டு வந்துடுவோம். இவர் தான் விழா கமிட்டியிலே முக்கியமான ஆள். இவர் தான் வர்றவங்க எல்லாத்தையும் வாழ்த்தி பேசி வரவேற்றுட்ருக்காரு. இந்த பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவில் இப்போ தான் இங்கே முளைப்பாரெலாம் தூக்கி வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சால்வை பற்றி வரவேற்பு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கோயிலோட முக்கிய கமிட்டி மெம்பர்கள். பார்த்தீங்கன்னா அனைவருமே வரவேற்கிறாங்க, மாலை போட்டு சால்வை பற்றி வரவேற்கிறாங்க. இவங்க தான் அந்த கோயில் நடக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருக்காங்க. இவர் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுனர். இவருமே வந்திருக்காரு. பல உயிர்களை வாகனம் ஓட்டி காப்பாற்றியவருக்கு ஸ்ரீ கௌமாரி அம்மனோட அருள் கிடச்சிருக்கு. அவங்களோட குடும்பத்துக்கும் கிடச்சிருச்சு. அப்போ அந்த சைடு திரும்பி நின்றுருக்காரே கண்ணாடி போட்டு, அவர் தான் இங்கே ஜெனரல் மேனேஜர். அவர் இந்த கோயில் நடக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமாகவே இருக்கார். ஏன்னா அவர் தான் இங்கே நிறைய உதவிகளையும் பண்ணிட்டு வராரு. பார்த்தீங்களா, சின்ன குழந்தை கூட ஸ்ரீ கௌமாரி அம்மனை தரிசிக்க வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 2வது நாளுக்குள்ள திருவிழா தான். நம்ம 3வது நாளுக்குள்ளதை கூடிய சீக்கிரம் பார்ப்போம். நாளுக்குள்ளதை பார்த்துருந்தா எவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும். கூட்டத்தில் கொஞ்சம் வேர்த்துருக்கும். ஆனால் அங்கே குழுவில் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் சின்னம்னூரில் கருணாஸ் ஹோட்டல் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேகமயிலில் பொன்மயில் காட்டேஜ்னு ஒரு காட்டேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவரும் ஒரு குடும்பத்தோட ஸ்ரீ கௌமாரி அம்மனை தரிசிக்க இங்கே வந்திருக்காரு. அவருடைய குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பாப்பா க்யூட்டாக இருக்குது. இவர் இந்த கோயிலுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு முதல் மரியாதை செலுத்தி சால்வை பற்றி வரவேற்கிறாங்க. முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக அந்த கோயிலுக்கு நல்ல சில உதவிகளை பண்ணிட்டு வர அலாய் ஸ்கூல் மேட் சார்பாகவும் வரிவரின் விளையாட்டு சார்பாகவும் வேறு யார், நாங்கள் தான் இங்கே போய் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூஜை பண்ணுறதுக்கு தட்டு, மாலை, தேங்காய் எல்லாம் கொடுத்துருக்கோம். வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பக்தி மாபெரும் பக்தி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. பரவாயில்ல, நல்ல பெரிய சால்வை. அந்த குளிருக்கு இதமாக பொத்திட்டு தூங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் நல்லா கும்மி அடித்தாங்க. அந்த பாட்டை நீங்களும் கேளுங்க.
ஒருவேளை சால்வை பொத்த ஆரம்பித்தது குளிர் பிரதேசத்தில் மட்டும் சால்வை பொத்துனாங்க, அது எல்லா நாடுகளுக்கும் வரவிருச்சோ? இங்கிட்டு பார்த்து ஆஹா, என்ன பசுமை பார்த்தீங்களா! எல்லாரும் நல்லா ஜாலியாக நடந்து வரோம் மொத்தமாக. ஆனால் அந்த ரோட்டில் அதிகமாக வண்டியே வரல. நைட் நேரத்தில் நம்ம இந்த ரோட்லேயே பாய் வச்சு கூட படுத்துக்கலாம் போல். அப்படி கூட ஒரு வண்டியும் வரல. ஏன்னா 6 மணிக்கு மேலே எந்த வண்டியும் அடவு இல்லையா. பார்த்தீங்களா, நாங்கள் யானையும் பார்த்தோம், ஆனால் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. இந்த பசுமை அழகில் சிறுத்தையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தேயிலை காட்டுக்குள்ளே நல்லா வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் கடைசி அந்த ஷார்ட்கட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஆஹா, இது என்ன வீடு? அப்போ தான் இதுதான் ஜமீன்தார் வீடு போல் இங்கே மேமலையில். ஐ மாடு! காலை நேரத்திலிருந்து நம்ம குடுகுடுன்னு மாலை நேரத்துக்கு வந்தால் பிறகு அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் ரோடுக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு அழகாக இருக்குது. அதை விட எல்லோரும் சாப்பிட்றப்ப நம்மளும் ஒரு இலையை வாங்கி சாப்பிட்டா வயிறும் ரொம்ப சந்தோஷப்படும். பந்திக்கு உக்காந்தாச்சு, வாங்க சாப்பிட்லாம். போடுங்க போடுங்க, இன்னி 2 பீஸ் நல்லா சேர்த்தே போடுங்க, நல்லா சாப்பிடுவோம். தேனிக்காரங்க தான்.